ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நம்மளோட சேனலில் இந்த வருஷத்துலேருந்து ஸோ நம்ம வந்துட்டு கதைகளும் சேர்த்து சொல்லலான்னு இருக்கேன். இனிமேல் வீடியோஸ் வந்து அதையும் சேர்ந்து வரப்போகுது. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டக்குன்னு எடுத்தேன். ஒரு யூடியூப் வீடியோவில் தான் இந்த கதையை நான் பார்த்தோன்னே நான் டக்குன்னு போய் அந்த ஆடை பார்த்தேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்காக போட்ட ஒரு ஆடு. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன். அதோட ஃபுல் வீடியோவும் கீழே கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஒரு தாத்தா இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து கொஞ்சம் அந்த வயதுக்கேற்ற ஒரு முதுமையோடு அவர் வந்து இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. அந்த ஆடை ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து அவர் எழுந்து என்ன பண்ணுவாருன்னா, கெட்டல் பெல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் கூட வச்சுருக்கோம். ஸோ நான் அதோட ஃபோட்டோவும் இங்கே போடுறேன். ஸோ அந்த கெட்டல் பெல் வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, டெய்லி காலையில் வந்து எந்திரிச்சு அதை தூக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவார். அது வந்து நம்ம கெட்டில் மாதிரியே இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் வந்து கெட்டில் பெல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இப்படி லிஃப்ட் பண்ணணும். ஸோ லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அப்போ ட்ரை பண்ணுறப்போ வந்து அவரால் தூக்க முடியல. ஆப்வியஸாக இப்போ நம்மளாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த அதர் தென் அவங்களோட வெயிட்டை தவிர ஜாஸ்தியாக இருக்கிறது தூக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரையல் வந்து அவர் பண்ணுறாரு. அவங்க ஊரில் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பனிக்காலம், ரொம்ப வந்து ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்னோனா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஊரில் வந்து அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஈவன் காஷ்மீரில் கூட அவ்வளோ இருக்காது. அதையும் தாண்டி அவ்வளோ பெரிய ஸ்னோஃபாலில் இவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அந்த நெய்பர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க. எதுக்கு இவருக்கு இந்த வேலை, வேண்டாத வேலை அப்படின்ற மாதிரி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்கிறது அதெல்லாம் எதையுமே அவர் வந்து கேர் பண்ணிக்கல. அவர் வந்து டெய்லியுமே வந்து அந்த ஒரு டைம்க்கு அலாம் வச்சு எழுந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். ப்ளஸ் வந்து அதோடு சேர்ந்து வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, வெளியில் வந்து பண்ணுறாரு. அந்த குளிர்லேயும் வந்து அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அப்படியே கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஈவு. ஸோ அந்த டைமில் கிறிஸ்மஸ் டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து அவருடைய பேத்தி, அவங்களோட மகள் வீட்டு பேத்திக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகிறாரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்டாரும் வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அங்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருப்பாங்க. அதில் டெக்கரேட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் வந்து அந்த ஸ்டார் வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, அந்த குழந்தைய வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கி அந்த ஸ்டாரை வந்து மேலே வைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதை பார்த்தோன்னே வந்து அவருக்கு அவங்களோட மகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போது உங்களுக்கு புரியுது இல்லையா, எதுக்காக அப்படின்னாக்கா, அவர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஆட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அது என்னன்னு காட்ட மாட்டாங்க. அப்போ லாஸ்ட் சீனில் தான் திருப்பி காட்டுவாங்க. அவரோட பேத்தி ஃபோட்டோ மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு இதை வந்து அவர் பண்ணியிருப்பார். இது வந்து ஒரு 2.5 மினிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆடு. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா பேர் வந்து ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 25 lakhs வியூஸ் வரைக்குமே போயிருந்தது. இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, அதுதாங்க. ஸோ வந்து ஏஜ் வந்து டசன்ட் மேட்டர்ஸ். எப்போதுமே பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஏஜுங்கிறது இன்னுமே தடையில்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுங்கள். உங்களால் முடியும், யாராலையுமே வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பண்ணிவிட்டு நம்ம தோற்று போனாலும் பரவாயில்ல, பட் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை இந்த நியூ இயருக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கோங்க. அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து கதைகளும் சேர்த்து சொல்லலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.